இத்தகைய காரணங்களின் அடிப்படையில் ஒரு வேட்புமனுவானது நிராகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேட்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினராகும் தகுதியை இழந்திருந்தார் அப்படின்னா அவரோட வேட்புமனுவானது நிராகரிக்கப்படலாம். அதேபோல் அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நடப்பதாக உறுதிமொழி மேற்கொள்ளாமல் இருந்தார் அப்படின்னா அவரோட வேட்புமனுவானது நிராகரிக்கப்படும். அதேபோல் உரிய காலத்துக்கு உள்ள வேட்புமனுவானது சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தால் அவரோட வேட்புமனுவானது நிராகரிக்கப்படும். அதேபோல் வேட்புமனுவை வேட்பாளர் இல்லைன்னா முன்மொழிபவர் இவங்க இல்லாமல் வேறு ஒருத்தர் வேட்புமனுவை சமர்ப்பித்திருந்தார் அப்படின்னா அத்தகைய சூழ்நிலையிலையும் வேட்புமனு நிராகரிக்கப்படலாம். அதேபோல் அந்த வேட்புமனுவை எந்த ஆஃபீஸில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த அலுவலகம் அல்லாத வேறு அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த வேட்புமனுவானது நிராகரிக்கப்படலாம். அதேபோல் தேர்தல் அதிகாரி அல்லது அவரோட அதிகாரம் பெற்ற துணை தேர்தல் அதிகாரி இவங்ககிட்ட தான் வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவங்க இல்லாமல் வேறு ஒருத்தட்ட வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த வேட்புமனுவானது நிராகரிக்கப்படலாம். அதேபோல் வேட்புமனுவானது இந்த படிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த குறிப்பிட்ட படிவத்தில் வேட்புமனு இல்லை அப்படின்னா அத்தகைய வேட்புமனு நிராகரிக்கப்படலாம். அதேபோல் அந்த மனுவில் குறிப்பிட்ட இடங்களில் வேட்பாளரோ அல்லது அவரோட முன்மொழிபவர்களோ கையொப்பம் இட்டிருக்கணும். அவங்க கையொப்பம் இடலை அப்படின்னா அந்த வேட்புமனுவானது நிராகரிக்கப்படலாம். அதேபோல் போதுமான எண்ணிக்கையில் முன்மொழிபவர்கள் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி போடலை அப்படின்னாலும் அத்தகைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்படலாம். அதேபோல் அந்த நாமினேஷன் அமௌண்ட் விதிக்கப்பட்ட உத்தரவாத தொகை அதை செலுத்தியிருக்கணும். செலுத்தலை அப்படின்னா அத்தகைய வேட்புமனு நிராகரிக்கப்படலாம். அதேபோல் வேட்புமனுவில் இடப்பட்டிருக்கிற வேட்பாளர் மற்றும் முன்மொழிபவர்கள் அவங்களோட கையெழுத்து ஒரிஜினலாக இருக்கணும். போலியாக இருந்தது அப்படின்னா அத்தகைய வேட்புமனு நிராகரிக்கப்படும். அதேபோல் தனித்தொகுதியில் போட்டியிடுறவங்க அந்த தனித்தொகுதியில் போட்டியிடலாம். அந்த தனித்தொகுதியில் ஒதுக்கப்பட்ட வகுப்புகளை சேராத வேட்பாளர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேட்புமனு நிராகரிக்கப்படலாம். அதேபோல் முன்மொழிபவர் அந்த தொகுதியோட வாக்காளராக இருக்கணும். அப்படி அந்த முன்மொழிபவர் அந்த தொகுதியோட வாக்காளராக இல்லை அப்படின்னா அவரோட வேட்புமனு நிராகரிக்கப்படலாம். அதேபோல் 2 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுவது இல்லை அப்படிங்கிற உறுதிமொழியை இணைக்கலை அப்படின்னா அத்தகைய வேட்புமனு நிராகரிக்கப்படலாம். அதேபோல் குறிப்பிட்ட படிவத்தில் குற்ற தண்டனை கிரிமினல் கேசஸ் அதோட விபரங்கள் பற்றிய பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கலை அப்படின்னா அத்தகைய வேட்புமனு நிராகரிக்கப்படும். அதேபோல் ஒரு வேட்பாளரோட வேட்பு மனுவானது நிராகரிக்கப்படும் அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தேர்தல் அதிகாரி அந்த சான்று பிரதி அதை அந்த வேட்பாளருக்கு வழங்கப்பட வேண்டும்.